faster மாற்றங்கள் வரும் faster அண்ணா யாரு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்என்பி பாலா டெக். நான் உங்கள் பாலா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கூகுள் சர்ச் எஃபெக்டில் ஒரு வீடியோவை எப்படி நம்ம ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட Alightmotion அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து பார்த்தினாக்கா சென்டராக ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா 1:1 பற்றி அந்த ரேடியேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்கா, ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறது, எந்தெந்த ரேடியேஷனில் எத்தனை ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா 1:1 ரேடியேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தினாக்கா ஃபில் ஸ்கிரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தினாக்கா ஃபில் ஸ்கிரில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து பார்த்தினாக்கா நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து PNG வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னாக்கா, மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தினாக்கா கரண்ட் ஃப்ரேமஸ் PNGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ இதை வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதே மாதிரியே வந்து பார்த்தினாக்கா இன்னொரு ஃபோட்டோவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தினாக்கா இன்னொரு ஃபோட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே வந்து பார்த்தினாக்கா ஃபில் ஸ்கிரில் செட் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தினாக்கா 1:1 ரேடியேஷனில் வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக ஒரு 3 இமேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ஒரு 3 இமேஜ் கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 3 இமேஜ் நம்ம வந்து பார்த்தினாக்கா வீடியோவில் ஒரு 9 இமேஜ் வந்து எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக நான் சொல்லியிருக்க இமேஜ் வந்து பார்த்தினாக்கா எத்தனை இமேஜ் எந்தெந்த சைஸில் சொல்கிறேனோ அந்த இமேஜெல்லாம் வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தினாக்கா 4:3 ரேடியஸில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 4:3 பற்றில அந்த ரேடியஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா சேம் மெத்தட் தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தினாக்கா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரியே ஃபில் ஸ்கிரில் வந்து செட் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி கிளியராக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேவ் as PNGன்னு இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த 4:3 வந்து பார்த்தினாக்கா 2 இமேஜ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தினாக்கா 9:16 வந்து பார்த்திங்களா அந்த ரேடியஸில் நம்ம வந்து இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தினாக்கா 9:16 அந்த ரேடியஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 இமேஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தினாக்கா எந்தெந்த இமேஜை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்களா வீடியோ அவங்களோட இமேஜஸ், இல்லை நீங்கள் ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட அவங்களோட இமேஜஸை கூட நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் வந்து எல்லா இமேஜையும் கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தினாக்கா, இந்த வீடியோவோட ஃபுல் ப்ராஜெக்டோட ப்ரீசெட்டில் XML லிங்க் வந்து பார்த்தினாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு அந்த இதை வந்து பார்த்தினாக்கா நீங்கள் Alightmotionல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா சைடில் வந்து பார்த்தினாக்கா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா மேலே வந்து பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தினாக்கா கூகுள் சர்ச் ப்ராஜெக்ட் பை SNB பாலான்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா எஃபெக்ட்டும் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்கிட்டேன். இதில் வந்து பார்த்தினாக்கா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ண வராது. ஸோ அப்படியே எடிட் பண்ணாலும் வீடியோ வந்து பார்த்தினாக்கா கரெக்டாக இருக்காது. நிறையாவது நான் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தினாக்கா குரூப் 1ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தினாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா
அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குரூப் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் என்ன வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை நேம் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா கூட டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய விருப்பம். ஸோ அதை வந்து டைப் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்துட்டாங்க டைப் பண்ணிட்டு இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் இந்த குரூப்பில். ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் மட்டும் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இந்த இதில் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படியே வந்து பேக் வந்துவோங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே இன்னொரு குரூப் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா இந்த குரூப்போட டியூரேஷன் வந்து பார்த்தோன்னாக்கா வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து லென்த்தாக வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ அந்த லென்த்துக்கு 14 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 14 செகண்டுக்கு இந்த குரூப்போட லேயரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சுட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லேயர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, 1:1, 4:3, 9:60, 9:60. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லேயர்லேயே கொடுத்துருப்பேன். எந்தெந்த லேயருக்கு எந்தெந்த சைஸில் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த லேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்டாக நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த லேயரில் 1:1 ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்க அந்த ஸ்டார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள எல்லா ஃபோல்டரும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Alightmotionல இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேடியஸில் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே 4:3 இருக்குதுங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் அதே மாதிரி நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4:3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:60 வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில்லை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த லேயருக்கு எந்தெந்த சைஸில் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேயரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா லேயருக்கும் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா அகைன் இந்த குரூப் வந்து பார்த்தோன்னாக்கா சின்னதாகிடுச்சு. இந்த குரூப் வந்து பார்த்தோன்னாக்கா வீடியோ ஃபுல்லாக லென்த் வந்து நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, இமேஜ் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா சைடில் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தோன்னாக்கா இன்னொரு குரூப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண குரூப்பை விட இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னாக்கா 8வது செகண்ட் 11வது செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதையும் பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்னா பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுவர் நேம்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன வந்து டைப் பண்ணீங்களோ அதையும் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் வந்து டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட இங்கேயும் அதே நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பாக்ஸில் என்ன வந்து டைப் பண்ணுறோமோ அந்த தான் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங்குன்னு டைப் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஒரு 5 லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 5 லேயர்லையும் எந்தெந்த சைஸில் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி அந்த இமேஜ் அந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:1, 4:3, 9:60 இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதிலே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த லேயரில் எந்தெந்த சைஸ்ன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த கஷ்டமும் இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான்.
ஓகே, இமேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஆடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆடியோ வேணும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆடியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓன் விருப்பம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப்பில் உள்ள இமேஜ் எல்லாம் கரெக்டாக வந்து எடிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குரூப்போட லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 செகண்டுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு வீடியோட எண்டிங்கு போயிட்டு இந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் எல்லா எஃபெக்ட்டும் எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக பக்காவாக வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நான் நிறையா வீடியோ வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தினாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தினாக்கா உடனே வந்து பார்த்தினாக்கா அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.